இங்க ஒரு குக்கிங் காம்படிஷன்ல கொடுத்த மீனை வச்சு 2 ஷெஃப் சமைச்சிட்டு இருக்காங்க. அதுல இவர் தான் வருஷம் ஜெயிக்கிறாரு. இவர் கூட யார் போட்டி போட்டாலும் தோத்து போயிடுவாங்க. அதுவே அவருக்கு கொஞ்சம் தலகணமா இருக்கு. இப்ப ஜட்ஜஸ் சொன்ன மீனை வச்சு தான் 2 பேருமே சமைக்கணும். பார்த்தா இவர் அந்த ஒரு மீனை வச்சு ஏகப்பட்ட ஐட்டத்தை சமைக்கிறாரு. ஆனா இன்னொரு ஷெஃப் ஒரே ஒரு ஐட்டம், அதுவும் இப்ப இருக்கிற மக்கள் மறந்து போன ஒரு சைனாவோட பாரம்பரியமான சாப்பாட்டை சமைக்கிறாரு. கடைசியில டேபிளுக்கு வந்ததும் ஒரு டிஷ் செய்ய சொன்ன ஏகப்பட்டதை செஞ்சிருக்கீங்களேன்னு கேட்டா ஜப்பான்ல இந்த 9 ஐட்டம் சேர்ந்ததுதான் ஒரே ஒரு டிஷ். சோ நான் செஞ்சது ஜப்பான் குசின்னு சொல்றாரு. ஜட்ஜஸும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இவரோடது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த ஷெஃப் சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறாங்க. அதோட டேஸ்ட வாயில வச்சதுமே அசந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்க் கொடுக்கறாங்க. பார்த்தா இந்த டைம் இவர் தான் டாப்ல இருக்காரு. அப்ப திடீர்னு ஹீரோ உள்ள வரான். வந்தது எங்க கிட்ட இன்னும் ஒரு டிஷ் பாக்கி இருக்குன்னு சொல்றான். ஜட்ஜஸும் இன்னும் கொடுத்த டைம் முடியல, அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே இவன் போய் அந்த மீனை ரொம்ப தின்னா கட் பண்ணி ஒரு பிளேட்ல அழகா அடுக்கி வச்சு அதுக்கு மேல லிக்கரை ஊத்தி பத்த வச்சிடறான். அது பத்திட்டு எரியுது. பார்த்தா உள்ள இருக்கிற மீன் வேக வேக ஒரு தாமரப்பூ மாதிரி அழகா மலருது. வாசனை வேற மூக்க தொலைக்குது. கரெக்டா இவன் செஞ்சு முடிச்சதும் அந்த வாசனை ஒரு மகரந்த பூவோட வாசனை மாதிரி இருக்கவும் அதுக்கு மேல நிறைய பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இவங்க கொடுத்த அந்த மீன் தான் சைனாவோட பாரம்பரியமான ஒரு மீன். ஆனா ஜப்பான்ல இந்த மீனை அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா இவர் தான் தப்பான டிஷ் செஞ்சு ஜட்ஜஸ் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டதும் ஜட்ஜஸுமே ஏத்துக்கிறாங்க. சோ இந்த காம்படிஷன்ல கொடுத்த மார்க்க மறுபடியும் மாத்துறாங்க. பார்த்தா இந்த டைம் 2 பேருமே ஈக்குவலா மார்க் எடுத்து அந்த காம்படிஷன்ல 2 பேருமே வின்னர் ஆகல. சோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு காம்படிஷன்ல இவரை ஹீரோ தோக்கடிச்சிட்டாருன்னு கோவத்துல வெளியில போயிடுறாரு.